அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொதறிவு வினாக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம முக்கியமான பொதறிவு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று, கல்பசூத்ராவின் ஜெயன சரிதா அப்படின்ற சமண நூல் சமண தீர்த்தங்கர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான ஒரு கூற்று தான். இந்த நூலுடைய ஆசிரியர் பத்திரபாகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விகாரா எனும் சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வாழ்விடம்னு சொல்லலாம், இல்லம்னு சொல்லலாம். ரெண்டுமே ஆன்சர் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2 மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் சிறிய துண்டு நிலப்பகுதியை வந்து நம்ம நிலசந்தின்னு சொல்கிறோம். கரெக்டு தான். சரிங்களா? அடுத்த கூற்று, 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் சிறிய நீர்ப்பரப்பு நீர் சந்தின்னு சொல்கிறோம். அப்போ இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஆப்பிரிக்கா கண்டத்துடைய உயரமான சிகரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளிமஞ்சாரோ அப்படின்றது தான். சரிங்களா? ஆசியாவுடைய உயரமான சிகரம் என்னென்னா எவரெஸ்ட் சிகரம். உலகத்துலேயும் இதுதான் மிக உயரமான சிகரமாக இருக்குது. சரிங்களா? சிகரமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நில வரைபடத்தினை உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்போகிராஃப்ட் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஜப்பான் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அதோடைய பொருள் என்னென்னா துறைமுக அலைகள் அப்படின்றது தான். இது உங்களுக்கு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2004 வந்து ஏற்பட்டிருக்கும். சுனாமி அப்படின்றது இந்தியாவை தாக்குனது எப்போது? இந்த டிசம்பர் 26, 2004. ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எப்பொழுது ஏற்படுத்தப்படுதுன்னா டிசம்பர் 25, 2005 தான் ஏற்படுத்தப்படுது. சரிங்களா? சுனாமிக்கு அப்புறம் தான் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஜேபி கிருபாலினி அப்படின்றவங்க தான் இந்தியாவில் முதல் பெண் மாநில முதலமைச்சராக இருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அப்படின்றவங்க தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கம் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், தமிழின் முதல் காப்பியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழின் முதல் காப்பியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படின்றது தான் தமிழின் முதல் காப்பியம். அடுத்த கொஸ்டின், பொது உடைமை கவிஞர் அப்படின்னு சொல்லி யாரை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொது உடைமை கவிஞர் அப்படின்னு சொல்லும்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தான் நம்ம பொது உடைமை கவிஞர்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாமல்லன் என பெயர் பெற்ற பல்லவ அரசன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாமல்லன் அப்படின்னு சொன்னோம்னா மாமல்லபுரத்தை ஏற்படுத்தினது யார்? முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்றவர் தான். வாதாபி கொண்டான் அப்படின்ற இன்னொரு பட்டமுமே இவருக்கு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாராபாரதி தான் நம்ம கவிஞாயிறுன்னு சொல்கிறோம். சரிங்களா? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கலைஞாயிறுன்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யார்? முத்துசுவாமி அப்படின்றவர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராமலிங்கனார் அப்படின்றவர் தான். இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 133 அதிகாரங்கள் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 பாடல்களாக 1330 குறட்பாக்கள் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கடல் பயணத்தை முன்னீர் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் தான் கடல் பயணத்தை வந்து முன்னீர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்த கொஸ்டின், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவுடைய ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய நகரம் பாளையங்கோட்டை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இயேசு காவியம் என்ற நூலினை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் அப்படின்றவர் தான் இயேசு காவியத்தை வந்து இயற்றுகிறார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அசோக சக்கரத்தில் உள்ள ஆரக்கால்களின் எண்ணிக்கை எத்தனைனா 24 ஆரக்கால்கள். இதுதான் நம்ம தேசிய கொடியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? 24 ஆரக்கால்கள் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலோக காலத்தை சார்ந்தது. சரிங்களா? உலோக காலம், செம்பு காலத்தை சார்ந்தது. அப்போ இந்தியாவுடைய நாகரிகம்னு சொல்லும்போது உலோகத்தை அடிப்படையாக கொண்டு செம்பு காலம் அப்படின்னு சொல்லி முதல் கட்டத்தையும், 2ஆம் கட்டத்தை வந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். சரிங்களா? இரும்பை அடிப்படையாக கொண்டு பிரிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 73வது கொஸ்டின், ஹெரப்ப நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்ததாகும். சரியான கூற்று தான். காரணம், ஹெரப்ப மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் அப்படின்றது இரண்டுமே சரிதான், ஆனால் காரணம் சரியாக விளக்கலை கூற்ற. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரைக்கும் எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வரைக்கும் 100க்கும் மேலே நம்ம சட்ட திருத்தம் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறோம். சரிங்களா? கடைசியாக செய்யப்பட்ட சட்ட திருத்தம் அப்படின்னு சொன்னோம்னா புக்கில் இருக்கிற டேட்டா படி 101 சட்ட திருத்தம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இந்திய நிலவியல் கலாய்வு நிறுவனத்துடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்கத்தாவில் இருக்குது. சரிங்களா? சுரங்க பணியகத்தின் தலைமையகம்ன்றது நாக்பூரில் இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கஜுராஹோ கோவில், கந்தரியா கோவில். சரிங்களா? இதெல்லாம் எங்கே இருக்குது? கஜுராஹோ கோவில், கந்தரியா கோவில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
மத்திய பிரதேசத்தில் இருக்கும். பந்தல்கட் அப்படின்னு சொல்கிறாங்க. கஜுராஹோ கோயில் அப்படின்றது. சூரிய நாராயண கோயில்ன்றது கொனாராக். தில்வாரா கோயில்ன்றது அபுகுன்றுகள். தில்வாரா கோயிலுங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. கஜுராஹோ கோயில், கந்தரியா கோயில், சாஞ்சி ஸ்தூபி இது எல்லாமே மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காக்கசாய்டு இனத்தை டேஷ் என்று அழைக்கலாம். ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லலாம். காக்கசாய்டு இனத்தை ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் பாரசீக கட்டிடக்கலையை அறிமுகம் செஞ்சது யாருன்னா பாபர் தான் அறிமுகம் செய்வார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சுருளி நீர்வீழ்ச்சியின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுருளி நீர்வீழ்ச்சியோடைய மற்றொரு பெயர் மேகமலை நீர்வீழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக கேட்டிருக்காங்க. நுகர்வோர் உற்பத்தி சட்டம் அப்படின்னு சொல்லும்போது 1986 சொல்லலாம். சரிங்களா? சட்டப்பூர்வமான அளவீடு அப்படின்னு சொல்லும்போது 2009 சொல்லலாம். இந்திய தர நிர்ணய பணியகம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 1986. சரிங்களா? அத்தியாவசிய பொருட்கள் சட்டம்னு சொல்லும்போது 1955. இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். 8வது புக்கில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனற்றுள் எது ஒரு கலவை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீர் அப்படின்றது ஒரு கலவை கிடையாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாவரத்தின் நீர் உறிஞ்சும் பகுதி வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்வாழ் தாவரங்கள் நிலத்தில் வாழும்னு சொல்கிறாங்க. இது தப்பு. நீர்வாழ் தாவரம் நிலத்தில் தான் நீரில் தான் வாழும். அதான் நீர்வாழ் தாவரம்னு சொல்லிட்டோம். அப்போ அது நீரில் தானே வாழணும், நிலத்தில் வாழாது. சரிங்களா? அப்போ தவளைன்றது நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும். சரிங்களா? என்ன சார் இந்த மாதிரி சில்லியான கொஸ்டின்லாம் கேட்குறீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. தாவரத்தின் நீரை உறிஞ்சும் பகுதி வேர் தான். அப்போ 1 மட்டும் சரி, ஏ மட்டும்தான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்கர்வி அப்படின்றது எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுது? வைட்டமின் சி. மாலைக்கண் நோய் வைட்டமின் ஏ. கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடியது? கால்சியம்ன்றது ஒரு தாது உப்பு. அவ்வளோதான், உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. அடுத்த கொஸ்டின், செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு எது அப்படின்னா மைக்ரோமீட்டரில் தான் நம்ம செல்லை அளக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாவர உணவு தயாரிப்பாளர் பசுங்கணிகம்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். தாவரத்தின் உணவு தொழிற்சாலை பசுங்கணிகம். செல்லின் ஆற்றல் மையம் மைட்ரோகாண்ட்ரியா. இதுவுமே கரெக்டு தான். அப்போ 2ம் சரி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பினால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பினால் அப்படின்னா உங்களுக்கு கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்றது தான். கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம். பினால் கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். களைக்கொல்லிகளின் பயன்பாடு அப்படின்றது எந்த மாசுபாட்டை உருவாக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நில மாசுபாடு மற்றும் நீர் மாசுபாடு 2 மாசுபாட்டையுமே உருவாக்குது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் தேசிய மரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆலமரம் அப்படின்றது தான் இந்தியாவோட தேசிய மரம். இது 2022 பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள். அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாதரசம் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராஃபைட் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், எதிர்மின் சுமையுடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் எலக்ட்ரான் அப்படின்றது தான் உங்களுக்கு எதிர்மின் சுமையுடையது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஈஸ்டின் இனப்பெருக்க முறை எது அப்படின்னா மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுவாச வேர்கள் எந்த தாவரத்தில் காணப்படுகின்றன அப்படின்னா அவிசீனியா அப்படின்ற தாவரத்தில் காணப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் எதுனா ரிக்கட்ஸ். சரிங்களா? இரும்பு தாது குறைபாட்டினால் ஏற்படக்கூடியது இரத்த சோகை. அயோடின் குறைபாட்டினால் கிரிட்டினீசியம் ஏற்படுது. பாஸ்பரஸ் குறைபாட்டினால் ஆஸ்ட்ரியோமலேசியா ஏற்படுது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெனிசிலின் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நோய் எதிர்ப்பு பொருள். அடுத்த கொஸ்டின், செல்லுடைய சுவாச உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மைட்ரோகாண்ட்ரியா அப்படின்றது தான் செல்லுடைய சுவாச உறுப்பு. சரிங்களா? செல்லுடைய சுவாச உறுப்பு எது? மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து மைட்டோகாண்ட்ரியா என்னன்னு சொல்லலாம், செல்லுடைய ஆற்றல் மையம்னு கூட சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இருசொல் பெயரிடுதல் முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா காஸ்பார்டு பாகின் அப்படின்றவர் தான் அறிமுகம் செய்வார். சரிங்களா? இவர் அறிமுகம் செய்வார். இவர் அறிமுகம் செஞ்ச இந்த இருசொல் பெயரிடும் முறையை கரோலஸ் லினேயஸ் அப்படின்றவர் பயன்படுத்துவார் ஃபஸ்ட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சேமிப்பு வேருக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சேமிப்பு வேர் அப்படின்னு சொல்லும்போது பீட்ரூட். துணை வேர் அப்படின்னு சொல்லும்போது ஆலமரம். வாயு பரிமாற்றம் போது அவிசீனியா. உறிஞ்சு வேர்னு சொல்லும்போது கஸ்குட்டா. எல்லாமே அப்படி நேருக்கு நேராக தான் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிசி எக்ஸாமில் கேட்பாங்க. 6வது புக்லேயே உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது எதுனா லைசோசோம்கள் அப்படின்றது தான். ரைசோபியம் அப்படின்றது செல்லுடைய புரத தொழிற்சாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமணம் 2 பிரிவுகளாக பிரிந்தது. அந்த 2 பிரிவுகள் திகம்பரர், ஸ்வேதாம்பரர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2மே சரிதான். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு புத்தமும் 2 பிரிவுகளாக பிரியும். மகாயானம், ஹீனயானம்னு சொல்லி. போன வருஷம் பிசி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அவ்வளோதான் உங்களுக்கு 100 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அதாவது 50 கொஸ்டின் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்த்துருந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள். எக்ஸாம் கிட்ட நெருங்கிடுச்சு. உங்களுக்கு படித்ததாக மறந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ கொஸ்டினை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதில்ல. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. கண்டிப்பாக படித்தது எதுவுமே மறக்காது. சரிங்களா?